இந்து என்ன? இறுக்கமா பிடிச்சுக்கோ. இறுக்கமா பிடிச்சிட்டு தானே இருக்கேன் வாசு. இன்னும் இன்னும் இருக்க பிடிச்சுக்கோ. ஆஹா, உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏய், எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிப்ப? நான் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? என்னதான் ஒன்னையா? ஏய் முட்டாள், ஞாபகம் இருக்கா? முதல் தடவை நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தப்ப. அப்பதானே நான் விழுந்தேன். அதுதான் நீ என்ன பொண்ணு பார்க்க வந்தது. அதுக்கப்புறம் பரிமாறினது தேனு. அப்பதான் நம்ம ஒன்னா கலந்தோம். அப்புறம் நேத்து நதியில 2 பேரும் ஒன்னா குளிச்சோம்ல, மத்த சம்பிரதாயம் அங்கே முடிஞ்சது. எப்படி கல்யாண சடங்கு எல்லாம் முடிஞ்சது. அதை தவிர. எதை தவிர? அது தவிர. ஏய், எதை தவிர? அதான் அதான் எதை தவிர? அதான். என்ன அறிவு, கூப்பிடாமலே வந்துட்டீங்க? வர வேண்டியதாயிடுச்சு. என்ன அறிவு, என்னாச்சு? உண்மையை சொல்லு வாசு, அனுபவிச்சுட்டு விட்டுறலான்னு தானே இந்துவை நீ காதலிக்கிற? என்ன அறிவு இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாரும் செய்யற வேலை தானே பாது. அறிவு, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் ஒரு அப்பாவி அம்மா, ஜாதியை பார்க்குற அப்பா, அவங்க நிலைமை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன அன்பா பார்த்துக்கிற ஒரு பொண்ணு வேணும்னு தான் நினைச்சேன். அதனால தான். புரிஞ்சு போச்சு. அப்போதான் இந்து உன் கண்ணில் பட்டா, அதானே? ஆமா, இந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டா. காதலிக்கிறது மட்டும் இல்ல அறிவு, நான் இந்துவை கல்யாணமும் பண்ணிக்க போறேன். ஆஹா வாசு, உங்க காதலு. வாசு, உனக்கு எப்பவும் நான் துணையா இருப்பேன்டா. நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், நாளைக்கு அந்த ஊருக்காரங்களோட சண்டை, உன் போலீஸ்காரங்களும் அங்க வராம பாத்துக்க. என்ன நடந்தாலும் எனக்கு தான் பிரச்சனை. புரியுது அருவி, புரியுது புரியுது. ஓகே, புரியுது. போயிட்டு வாங்க. சரி 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 சரி. இது எவ்வளவு? ஐயா கீரை கீரை வாங்கிக்கங்க. நீ இவ்ளோ விலை சொல்றீங்க? கட்ட 5 ரூபாய். 5 ரூபாங்க ஐயா. கட்டு. எவ்வளவுமா மீன்? 30 ரூபாய். என்னம்மா இவ்வளவு விலை சொல்ற? நீ வாங்குன மாதிரி தான் நடக்குது. மாமூல் தான் தர மாட்டறாங்க. என்னம்மா பொம்பளை மீனா ஆம்பளை மீனா? இது ஆத்து மீனுங்க தம்பி. பா, சம பஞ்சா இருக்கே. பா, நீ இருடா, நான் பேசிக்கிறேன். ஏம்மா, இந்த 3 மீன் எவ்வளவு தருவீங்க? 30 ரூபாய்ப்பா. என்ன 30 ரூபான்னு சொல்ற? எல்லாமே விலையேறிடுச்சு தம்பி, நீங்க கேளுங்க. எங்க ஊர்ல இத 3 ரூபாய்க்கு தருவாங்க. எதுக்குயா அந்த 3 ரூபாய் கூட? என்ன வச்சுக்குங்க, மொத்த மீனியை நீங்களே சாப்பிடலாம். ஐயோ ஆண்டவா! ஏயா நீங்க எங்க? உங்களுக்கு தான் வரக்கூடாதுன்னு சொன்னல. ஏதோ மீன் வாங்கலான்னு வந்தா வெச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க, அப்படி இப்படின்னு பேசுறாங்க அறிவு. என்னது, சின்ன பசங்க வந்து விலை கேட்டா மிரட்டுறியா? பாக்க நல்லா பெருசா இருக்க, ஆனா சின்னத்தனமா பேசுற. எங்க என்ன வச்சிட்டு மீனை குடு பாக்கலாம். ஒன்ன வச்சுக்கணுமா? அட அறிவு கட்டவனே, ஆளையும் மூஞ்சியும் பாரு. மீன் வாங்க வர மூஞ்சிகளை பாரு.
போடா இங்க இருந்து வந்துட்டானுங்க. நல்லா அவன் திருந்த மாட்டான்டா. என்னாச்சு அறிவு, எப்படி இருக்கீங்க? பாருவாசு, இவங்க 30 ரூபா மீனை 3 ரூபாய்க்கு கேட்டிருக்கானுங்க. சொல்லாம என்ன சண்டைக்கு வர கூட்டு போயிருக்கானுங்க. அவன் என்னமோ உலகத்திலேயே அதிசய மீன் வச்சிருக்கிற மாதிரி என்ன அந்த கிளி கிளிக்கிறா கூண்டு பூசணிக்கா. டேய் அறிவு, அங்க வரவா? நாங்க போறோம். டேய் கிளம்புங்கடா, சீக்கிரம் கிளம்புங்கடா. இன்னும் என்ன இருக்கிறதா அவன் மண்ணை உடைச்சு போங்கடா. வாங்கிக்கோங்க. அரை கிலோ கூடாதுல. அது 100 ரூபாய் தான்மா. யாரது? ஓ லஷ்கர துஷ்கா. ஓய் நீயா? ஏய், என் முதுகுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னென்னமோ ஆகுது. அப்படி என்ன ஆகுது? என்னென்னமோ ஆகுது, ஒரு மாதிரி இருக்கு. அதான் இந்து, என்ன ஆகுது? அதான் என்னென்னமோ நான் ஆகுது. சொன்னல அந்த மூலிகை எல்லாம் இதோ. என்னாச்சு இந்த? என்னமோ ஆகுது. ஒண்ணும் இல்லண்ணா. உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இங்க பாருங்க தம்பி, நாயுருவி, சீந்தில் கொடி, இறக்கம் வேறு, வில்வம் பழம். காட்டுல எங்கேயும் கிடைக்காத இந்த பொருள் இங்கதான் கிடைக்கும். அப்ப நீங்க வாங்கலாம்ல. நான் இதை வாங்கி பயன்படுத்தி என்ன பண்ண போறேன்? பயன்படுத்தினாலும் பலன் இல்ல. நீங்க மட்டும் இதை உங்க பொண்டாட்டிகளுக்கு அனுப்பி வச்சீங்கன்னா நீங்க போறதுக்குள்ள கையில குழந்தைய வச்சு தாளாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அறிவு, நாங்க எல்லாம் எப்படி அவங்களுக்கு அங்க புள்ள ஆமால. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவே வராதடா. இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ இதை சொல்லலாமாடா? உனக்கு அறிவு இல்ல. எனக்கு 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 உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. நான் கிளம்புறேன். ஐயோ, இனி பேசவே மாட்டேன். ஏய் அஸ்கர பஸ்கா. அடே, என்னடா பண்ணீங்க இந்துவ? இவ்வளவு கோவப்படுறா? அங்க பண்ண மாதிரியே இங்கேயும் பண்றீங்களாடா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. வாங்க. ஐயோ, ஜம்பு வரானே. ஏய், யாரு உன் முதுகுல கிறுக்கி வச்சிருக்கிறது? அது யாரோ எனக்கு தெரியாது. டேய், அந்த போலீஸையும் அறிவையும் தலைவரோட குடில் கூட்டுவாங்க. ஏய் இந்து, உன் முதுகுல வரைஞ்சது வந்தானான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. யாரு பண்ணாங்கன்னு சொல்லு. இப்பவே எங்கேயே அவனை கொன்னு அவன் பச்சை ரத்தத்தை குடிக்கிறான் பார். இந்து சொல்லுடி. ஐயா, இவங்க யாரும் என் கடைக்கு வரவும் இல்ல, என்ன தொடவும் இல்ல. அப்பாடா, ஐயா கேட்டீங்கல்ல. டேய், அந்த போலீஸை விட்டுட்டு இவனுக்கு தண்டனையை கொடுங்கடா. வேண்டாங்க ஐயா, வேடா 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 வேடா, என்ன விட்டுருங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். இருங்க தலைவர், நானே கண்டுபிடிக்கிறேன். அந்த பொம்மை யார் வரைஞ்சது? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னன்னு எனக்கு தெரியாது. தெரியாது? ஒன்னு நான் அப்புறம் பாத்துக்கிறேன். போ. டேய் பங்கி, அதை எடுத்துட்டு வாடா. டேய் ஜம்பு. இருங்க தலைவர், இது ஏன் சொத்து. கொஞ்சம் பொறுங்க. ஐயோ, பாவம்டா, அந்த பொண்ணை எதுவும் செய்யாதீங்கடா. சொல்றத கேளு. வேணாடா. டேய் சொன்னா கேளுங்க. போய்டா. விடுங்கடா. சொன்னா கேளுங்கடா. போய்டா. விடுங்கடா. வாசு வா. விட்டு தூரம் போனாயா, விட்டு தூரம் போனாயா, என்ன மறந்து
நீ எதுக்கு இங்க வந்த வாசு? அவன் உன்னை கொன்னுடுவான். நீ போயிடு வாசு, இங்கிருந்து நீ போயிடு. அதெல்லாம் பரவாயில்ல. நீயும் என் கூட வராம நான் போகவே மாட்டேன். காலையிலே இந்த ஊரை விட்டு போயிடலாம்.